குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் 1885ஆம் ஆண்டின் கடைசி பகுதி 6 புரட்டாசி மாதம் நவராத்திரி பெருவிழா காலம். வழக்கம் போல் கல்கத்தாவில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அனைவரும் இந்த ஆண்டு துர்கா பூஜை திருவிழாவில் ஆனந்த களிப்பில் திளைத்திருந்தனர். 28 ஓர் உதாரணம். சுரேஷ் சந்தரின் வீட்டில் நடந்த துர்கா பூஜையும் குருதேவர் அதனை காட்சியில் கண்டு விவரித்ததும் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அனைவரும் இந்த ஆண்டும் துர்கா பூஜை திருவிழாவில் ஆனந்த களிப்பில் திளைத்திருந்தனர். குருதேவரின் பக்தர்கள் மனதில் அந்த மகிழ்ச்சி நிறைந்திருந்தாலும் அதனை வெளியிட முடியாமல் மனக்கவலை வாட்டிக் கொண்டிருந்தது. யாருடன் இருந்தால் மனம் ஆனந்தத்தால் பொங்கி பூரிக்குமோ அந்த குருதேவர் இப்போது நோய்வாய்ப்பட்டிருந்தார். அவருக்கு தொண்டைப்புண். கல்கத்தாவில் ஷியாம்புகூர் பகுதியில் 2 மாடி வீடு ஒன்றை வாடகைக்கு அமர்த்தி ஒரு மாதத்திற்கு முன்புதான் பக்தர்கள் அவரை அங்கே கொண்டு வந்திருந்தனர். பிரபல மருத்துவரான மகேந்திரலால் சர்க்கார் குருதேவருக்கு சிகிச்சை அளித்து நோயை குணப்படுத்த தம்மால் இயன்றதை எல்லாம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் நோய் குணமாவதற்கான அறிகுறிகள் எதுவும் தென்படவில்லை. மாறாக கடுமையாகிக் கொண்டே வந்தது. இல்லற பக்தர்கள் பலர் நாள்தோறும் காலை மாலை 2 வேளைகளிலும் வந்து அனைத்து ஏற்பாடுகளையும் கவனித்து கொண்டனர். இளைஞர்கள் பலர் உணவிற்காக தங்கள் வீடுகளுக்கு சென்ற நேரங்கள் தவிர மற்ற நேரங்களில் பணிவிடைகள் செய்தனர். சிலர் வீட்டுக்கு கூட செல்லாமல் 24 மணி நேரமும் குருதேவரின் அருகிலேயே இருந்து பணிவிடை செய்தனர். குருதேவர் அதிகமாக பேசிய போது, மீண்டும் மீண்டும் தம்மை மறந்த ஆனந்த பரவச நிலை எய்திய போதும் இரத்தம் உடம்பில் மேல் நோக்கி பாய்ந்ததால் தொண்டைப்புண் தீவிரமாகியதே தவிர குறையவில்லை. தம்மை மறத்தல், தொடர்ந்து பேசுதல் ஆகிய இரண்டையும் குறைத்து கொள்ளுமாறு குருதேவரை டாக்டர் கேட்டுக்கொண்டார். டாக்டரின் அறிவுரைப்படி நடக்க குருதேவர் முயன்ற போதிலும் தம்மையும் மீறி அடிக்கடி அவரது அறிவுரையை மீறியே நடக்க வேண்டியிருந்தது. வாழ்க்கை முழுவதும் தம் உடம்பை எலும்பும் தசையும் சேர்ந்த ஒரு கூடாக கருதி அதை பெரிதாக எண்ணாதது மட்டுமின்றி தம் மனதை அதிலிருந்து முழுவதுமாக விடுவித்தும் வைத்திருந்தார் அவர். இறைவனை பற்றி பேசத் தொடங்கினால் உடல்நிலையை முற்றிலுமாக மறந்துவிடுவார். எனவே அடிக்கடி சமாதி நிலை அடைவதை அவரால் தவிர்க்க முடியவில்லை. இதற்கு முன்பு அவரை பார்த்திராத பல பக்தர்களும் அப்போது வரத் தொடங்கியிருந்தனர். அவர்களது உற்சாகத்தையும் மன ஏக்கத்தையும் கண்ட குருதேவரால் அவர்களிடம் பேசாமல் இருக்க முடியவில்லை. மெல்லிய குரலிலாவது அவர்களுக்கான சாதனை முறைகளை விளக்கிச் சொல்லவே செய்தார். இதில் குருதேவரின் மற்றற்ற மகிழ்ச்சியையும் ஆர்வத்தையும் கண்ட சீடர்கள் அவரது நோய் எளிதில் குணமாகக்கூடிய சாதாரண நோய் என்றே கருதி கவலையற்றி இருந்தனர். புதிய பக்தர்களுக்கு அருள் புரியவும் அதிக மக்களிடையே ஆன்மீகத்தை பரப்பவும் குருதேவர் வேண்டுமென்றே இந்த நோயை சிறிது காலத்திற்கு தம்மிடம் வரவழைத்து கொண்டுள்ளார் என்றும் அவர்கள் கருதினர். அவர்கள் நம்பியதுடன் பிறரையும் கவலைப்படாமல் இருக்கும்படி கூறினர். டாக்டரான மகேந்திரலால் சர்க்கார் காலையிலோ மாலையிலோ அங்கு வருவார். குருதேவரை பரிசோதித்து விட்டு அவரது அறிவுரைகளை கேட்டுக்கொண்டே அதில் மூழ்கிவிடுவார். தன்னை மறந்து 2-3 மணி நேரம் கழித்த பிறகும் விடைபெற்று செல்ல இயலாமல் தவிப்பார். சில வேளைகளில் குருதேவரிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்டு அவற்றிற்கு அவர் அளிக்கும் அற்புதமான விளக்கங்களை கேட்பதில் அதிக நேரம் கழித்த பிறகு மனம் வருந்தி, இன்று நான் உங்களை அதிகமாக பேச வைத்து விட்டேன். இது சரியல்ல. இனிமேல் இன்று வேறு யாரிடமும் பேசாதீர்கள். பேசாமல் இருந்து விட்டீர்களானால் வேறு எந்த தொந்தரவும் ஏற்படாது. உங்கள் பேச்சு மனதை கொள்ளை கொள்வதாக உள்ளது. பாருங்களேன், உங்களிடம் வந்தாலே எல்லா வேலைகளையும் மறந்து 2
3 மணி நேரம் உட்கார்ந்த இடத்திலிருந்தே எழுந்திருக்கவே மனம் வரவில்லை. எப்படி நேரம் போகிறது என்று கூட தெரியவில்லை. எப்படியோ போகட்டும், இனி இவ்வளவு நேரம் யாரிடமும் பேசாதீர்கள். நான் வந்தால் மட்டும் பேசலாம். அதனால் எந்த தொந்தரவும் ஏற்படாது என்று அன்பாகவும் வேடிக்கையாகவும் சொல்லிவிட்டு சிரிப்பார். பிறரும் அதில் கலந்து கொள்வார்கள். சுரேந்திரநாத் மித்ரா. சில வேளைகளில் குருதேவர் அவரை சுரேஷ் மித்ரா என்று அழைப்பார். சிம்லா பகுதியில் உள்ள தமது வீட்டில் அந்த ஆண்டு துர்கா பூஜைக்கு ஏற்பாடு செய்திருந்தார். முன்பு இந்த பூஜை அங்கே ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வந்தது. இடையில் நின்று போயிருந்தது. அதற்கு பின் தொடர்ந்து நடத்த குடும்பத்தில் யாருக்கும் துணிவு வரவில்லை. யாராவது நடத்த முயன்றால் மற்றவர்கள் தடுத்தனர். குருதேவரின் சக்தியில் நம்பிக்கை கொண்ட சுரேந்திரர் எந்தவித தடைக்கும் அஞ்சவில்லை. அவர் ஏதாவது செய்ய உறுதி பூண்டு விட்டால் எவ்வித தடைக்கும் அஞ்சாமல் அதை செய்து முடித்து விடுவார். ஆகவே குடும்ப உறுப்பினர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போதும் அந்த ஆண்டு துர்கா பூஜையை கொண்டாடியே தீர்வது என்ற முடிவிலிருந்து அவர் பின்வாங்கவில்லை. பூஜையை தம் செலவிலேயே நடத்த தீர்மானித்து குருதேவருக்கு எல்லாவற்றையும் எடுத்து கூறி அவர் அனுமதியுடன் துர்க்கையின் திருவுருவை வீட்டிற்கு கொண்டு வர ஏற்பாடு செய்தார். உடல் நலமில்லாத காரணத்தால் குருதேவர் இந்த விழாவில் கலந்து கொள்ள இயலாது என்ற செய்தி சுரேந்திரருக்கு மன வருத்தத்தை அளித்தது. பூஜைக்கு சில நாட்களுக்கு முன்பு அவரது குடும்பத்தினர் சிலர் நோய்வாய்ப்பட்டனர். அவர் பூஜையை நடத்த முடிவு செய்ததே இதற்கு காரணம் என்னும் பழியை உறவினர்கள் அவர் மேல் சுமத்தினர். சுரேந்திரர் எதனாலும் மனம் தளரவில்லை. பக்தி சிரத்தையுடன் பூஜையை தொடங்கினார். பூஜைக்கு மற்ற பக்தர்களையும் அழைத்தார். துர்கா பூஜையின் 7ஆம் நாள் பூஜை நிறைவுற்று 8வது நாளான புனித அஷ்டமி நாள் வந்தது. சியாம்புகூர் இல்லத்தில் அன்று பக்தர்கள் பலர் கூடி குருதேவரின் அமுத மொழிகள், பாடல்கள் ஆகியவற்றில் மனம் மகிழ்ந்து இருந்தனர். நன்றி, வணக்கம்.